தமிழகத்தில் வருமான வரி தாக்கல் செய்வதில் பெருமளவு மோசடி நடந்துள்ளதாக வருமான வரி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழகத்தில் வருமான வரி செலுத்துவோர் மிகப்பெரிய வருமான வரி மோசடி செய்துள்ளதாக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வருமான வரி செலுத்துவோர் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் தரகர்கள் மூலமாக கூட்டு சேர்ந்து போலி ஆவணங்களை சமர்ப்பித்து மோசடியை நிகழ்த்தியிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது தொடர்பான ஆவணங்களையும் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். போலியான நன்கொடை ரசீதுகள், போலியான மருத்துவ செலவை திரும்ப பெற விண்ணப்பித்தல், போலியான வீட்டு வரி ஒப்பந்தங்கள், முறைகேடான உள்ள வரி விலக்கு உள்ள படிகள், அது மட்டுமல்லாமல் இன்னும் பல ஆவணங்கள், போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து மோசடி செய்திருப்பதாக வருமான வரித்துறை புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறது. பொதுத்துறையில் தனியார் நிறுவன ஊழியர்கள் போலி ஆவணங்கள் மூலமாக 500 கோடிக்கு வருமான வரி மோசடி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் 22,500 பேர் போலி ரிட்டர்ன் தாக்கல் செய்துள்ளதாகவும் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.